ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா மேற்கொண்டு வந்த இராணுவ வீரர் உட்பட பொதுமக்கள் 26 பேர் அநியாயமாக அக்கிரமமாக படுகொலை செய்யப்பட்டது பாகிஸ்தான் தீவிரவாதிகளாலே பாகிஸ்தான் இராணுவ ஆதரவோடு ஒத்துழைப்போடு நடந்த அந்த அத்துமீறிய கொடும் தாக்குதலை கண்டிக்கிற விதத்திலேயும் பதிலடி தருகிற விதத்திலேயும் ஆபரேஷன் சிந்தூரின் பேரில் இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தியதும் அங்கு 9-10 இடங்களிலே தீவிரவாத முகாம்களை நொறுக்கியதும் வரவேற்புக்குரியதாகும். இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட பிரதமர் மோடி, மத்திய அரசு, நம்முடைய இந்திய ஒட்டுமொத்த இராணுவம் எல்லோரையும் இந்திய மக்கள் வாழ்த்துகிறார்கள், பாராட்டுவார்கள், போற்றுகிறார்கள். இந்திய நாட்டுடைய பலமான ஒற்றுமையான நம்முடைய இராணுவத்திற்கு இந்திய மக்கள் அனைவரும் கட்சி, ஜாதி, மத, மொழி எல்லைகளெல்லாம் கடந்து எல்லோரும் இந்தியர்களாக ஒன்றாக நின்று பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தடுத்திட, அழித்திட, தீவிரவாதிகள் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட, அகற்றப்பட எடுக்கப்படும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் துணை இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். நம்முடைய கட்சியினுடைய தலைவராக, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் தன்னுடைய ஆதரவை, காங்கிரஸ் ஆதரவை, ஒத்துழைப்பை ஏற்கனவே தந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த தாக்குதலை, பதிலடியை வரவேற்கிறேன். மத்திய அரசை, நம்முடைய இந்திய இராணுவத்தை பாராட்டுகிறேன். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளும் நமக்கு இந்தியாவிற்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். இது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. இந்திய நாட்டை எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சீன நாடு கூட இது வருந்தத்தக்கது என்று சொல்லியிருக்கிறதை தவிர கண்டிக்கவில்லை. ஏனென்றால் இந்தியா பக்கம் நியாயம் இருக்கிற காரணத்தினாலே, நம்முடைய பக்கம் நியாய தர்மம் இருக்கிற காரணத்தினாலே சீனா உட்பட உலகத்தினுடைய எல்லா நாடுகளுமே இந்தியாவுக்கு ஆதரவு தருகின்றன. இது பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடியை தந்திருக்கிறது. பாகிஸ்தான் திருந்த வேண்டும் என்று இந்திய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது வரவேற்புக்குரிய ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாடு அரசு 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைப்பதை பாராட்டுகிறேன். முதலமைச்சராக இருக்கக்கூடிய சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் கடந்த 4 ஆண்டுகளும் பல்வேறு திட்டங்களை, தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள், தேர்தல் நேரத்தில் அறிவிக்காத வாக்குறுதிகள் உட்பட பலவற்றை தமிழக மக்களுடைய நலன் காக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக 4 ஆண்டுகளாக செயல்பட்டிருக்கிறது. மேலும் சிறப்பாக இந்த 5வது ஆண்டிலே தமிழக அரசு தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் வெற்றி நடை போட காங்கிரஸ் சார்பிலேயும் என் சார்பிலேயும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியிலே நான் நாடாளுமன்றத்திற்கு சென்ற முறை போட்டியிடுகிற போது திருச்சிக்கு
நீங்கள் செய்ய இருக்கிற சிறப்பான திட்டங்கள் என்ன என்று கேட்கப்பட்ட போது ஒரு 4-5 விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று, ஒரு சர்வதேச விமான நிலையம் சிறப்பான முறையில் அமைக்கப்பட எம்பிங்கிற முறையில் அதற்காக குரல் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் சேர்ந்து இந்தியாவிலே ஒரு சிறப்பான விமான நிலையங்களிலே ஒன்றாக திருச்சி சர்வதேச விமான நிலையம் கட்டி திறக்கப்பட்டது. அதில் நானும் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றிருந்தேன். பிரதமரே வந்து திறந்து வைத்தார், முதலமைச்சரும் கலந்து கொண்டார். அது தேர்தலுக்கு முன்னாலே அறிவிக்கப்பட்ட அல்லது ஆசைப்பட்ட, நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பிய முக்கிய பணிகளிலே ஒன்றாக இருந்தது, நிறைவேறியது. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஜங்ஷனுக்கு அருகில் இருக்கிற மேம்பாலம், அதனுடைய ஒரு கை முடிக்கப்படாமல் கிடந்தது. அது ஏறக்குறைய 10 கோடி ரூபாய்க்கு மேலே அதுக்காக செலவிட்டு அந்த சென்னை நோக்கி போகிற அந்த மேம்பாலம் முடிக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். இராணுவத்திற்கு சொந்தமான இடத்தை ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து பெற்று அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு அதில் நானும் நம்முடைய அமைச்சர்களும் கலந்து கொண்டு நிறைவேற்றினோம். அதுவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய பணியாக இருந்தது. தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சிக்கு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகிற விதத்திலேயும், தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து போக்குவரத்துகள் வந்து போகிற விதத்திலேயும் ஒரு தனி பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும், அதற்கு முயற்சிகள் மேற்கொள்வேன் என்றும் சொல்லியிருந்தேன். இப்போது நான் திருச்சியில் எம்பியாக இல்லை என்றாலும் அந்த பணி நிறைவுற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பேருந்து நிலையங்களில் ஒன்றாக திருச்சியில் பஞ்சப்பூரிலே ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. அதை முதலமைச்சரே வந்து திறந்து வைக்கிறார், அதை வரவேற்கிறேன். திருச்சி மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கும் பயனுள்ளதாக அந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரியது. அதை சிறப்பாக முடித்த தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசினுடைய உதவியும் இருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய பெரும் பங்கு அதில் இருக்கிறது. நம்ம அமைச்சர்கள் திரு நேரு, திரு மகேஷ் பொய்யாமொழி போன்றவர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் அன்பழகன், அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை முன்னாள் எம்பிங்கிற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு மகிழ்ச்சியான பணி. இன்னொன்று, திருச்சியில் மெட்ரோ ட்ரெயின் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், முயற்சித்தேன். அந்த பணி நிறைவு பெற்று திருச்சியில் மெட்ரோ ட்ரெயின் வருவதற்கும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த பணி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கான பணிகளை மத்திய மாநில அரசுகள் முடுக்கிவிட்டு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக தொகுதி மறுசீரமைப்பு நடக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எண்ணிக்கையோ சட்டமன்ற எண்ணிக்கையோ குறையாமல் மற்ற மாநிலங்களில் எப்படி அதிகரிக்கப்படுகிறதோ அதற்கேற்ப தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும். எந்த வகையிலேயும் எண்ணிக்கை குறையக்கூடாது. ஒன்று, ஏற்கனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற விதத்தில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் போன்ற திட்டங்கள் சிறப்பாக தமிழ்நாட்டிலே செயல்படுத்தியதற்காக மக்களை, அரசை தண்டிக்கிற விதத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்காமல் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி தொகுதி அதிகப்படுத்துகிற போது அல்லது மறுசீரமைப்பு செய்யப்படுகிற போது புதுக்கோட்டை தனி நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். புதுக்கோட்டை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதி அல்லது தொகுதி அல்லது ஒரு தனி நாடாகவே இருந்த ஒரு தனி நாடாக இருந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு முன்னால் புதுக்கோட்டைங்கிறது இட் வாஸ் எ கண்ட்ரி, நாட் எ ஸ்டேட். ஒரு தனி நாடு. தொண்டைமான் மன்னர்களுடைய
ஆளுகையின் கீழே ஒரு தனி நாடாக இருந்தது. 500-600 சமஸ்தானங்கள் இருந்ததில் அது ஒரு சமஸ்தானமாக தனி நாடாக புதுக்கோட்டை நாடு இருந்தது. சுதந்திரம் பெற்று தான் இந்தியாவில் இணைக்கப்பட்டது. 1952 வல்லத்தரசு அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தொகுதியாக இருந்து வந்திருக்கிறது. எனவே அது புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி நீக்கப்பட்டது ஒரு வரலாற்று பிழை. ஒரு மாவட்டம், அதிலேயே தலைநகர், அதுக்குள்ளேயே 5-6 தொகுதிகள்லாம் இருக்கிற போது ஆஸ் பர் ரூல்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய சட்டத்திட்டங்களின்படி இது ஒரு தனியான ஒரு தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும், செப்பரேட் கான்ஸ்டிட்யூன்சியாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டியது. அதனால் அது தவறுதலாக விடுபட்டு போனது. மறுசீரமைப்பு செய்யப்படுகிற போது இப்போது 5க்கு 6 தொகுதியாக இருக்கிறது. புதுக்கோட்டையில் 6 தொகுதி இருக்கிறது. ஹெட் குவார்ட்டர்ஸ், கலெக்டரேட்டு, தனி மாவட்டம். அதனால் எப்படி இருந்தாலும் இந்த வரமுறைகளின்படி டீலிமிட்டேஷன் கமிட்டியுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் கூட நிச்சயமாக ஒரு தனி செப்பரேட் தொகுதியாக புதுக்கோட்டை தொகுதி அறிவிக்கப்பட வேண்டும் என்று நிச்சயமாக புதுக்கோட்டையில் இருக்கிற 6 தொகுதியில் இருக்கிற மக்களும் வற்புறுத்துவார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் எல்லோரும் வற்புறுத்த வேண்டும். அந்த வகையில் புதுக்கோட்டை ஒரு தொகுதியாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது டீலிமிட்டேஷன் வர்ற போது இது குறித்து அரசாங்கங்கள் கவனத்தில் கொள்ளும் என்று நம்புகிறேன். நாமும் தொடர்ந்து வற்புறுத்துவோம். காஸ்ட் சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பை வரவேற்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் ஒரு வற்புறுத்தியதனுடைய அடிப்படையில் இது ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்த, அவருடைய கோரிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். அந்த விதத்தில் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சிக்குரியது. இந்த அறிவிப்பை வரவேற்கிறேன். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தொடர்ந்து கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ரிசர்வேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணிகளாக இருக்கட்டும், ரேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சலுகைகள், ஒதுக்கீடுகள் மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே என்ன மக்கள் தொகை இருந்ததோ அதுக்கேற்பதான் எல்லா ஒதுக்கீடும் வரும். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் நடக்கிற போது இந்த ரிசர்வேஷன் பிரகாரம், ஒதுக்கீட்டின் பிரகாரம் மக்களுக்கு மேலும் கூடுதலாக பலன் கிடைக்கும் என்பதுதான் இந்த கணக்கெடுப்பு எடுப்பதனுடைய முக்கிய பின்னணி நோக்கமாகும். அந்த விதத்தில் மக்கள் இந்த நன்மைகளை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் விரைவில் பல ஆண்டுகளாக இழுத்து கொண்டு போகாமல் ஒரு வரைமுறை, 1 ஆண்டு 2 ஆண்டு என்று திட்டமிட்டு அதற்குள்ளே மாநில அரசுகளை இந்த ஒத்துழைப்பையும் நாடி அவற்றோடு சிறப்பாக மத்திய அரசு இவற்றை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். சமீபத்தில் புதுக்கோட்டையில் வடகாடு என்கிற ஊரில் நடைபெற்ற ஒரு அசம்பாவித நிகழ்ச்சி வருந்துவதற்குரியது. அதை ஒட்டி அந்த செய்திகள் எல்லா பத்திரிகைகள், வார பத்திரிகை, தினப்பத்திரிகை, தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் எல்லாவற்றிலேயும் தொடர்ந்து செய்திகளாக பலருடைய அறிக்கைகள், கண்டனங்கள், அங்கே தலைவர்களை போய் பார்க்கறது போகிறது, மந்திரி எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. எல்லாம் பல்வேறு வகையில் அந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நானும் புதுக்கோட்டையை சார்ந்தவருங்கிற முறையிலையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், புதுக்கோட்டை தனி எம்பி, முன்னாள் எம்பி தொகுதி இருக்கும்போது அந்த எம்பி அப்படி அப்போல்லாம் ஆலங்குடி எல்லாம் சேர்ந்து தான் புதுக்கோட்டை பார்லிமெண்ட் தொகுதி, எக்ஸ் எம்பிங்கிற முறையிலையும் புதுக்கோட்டைக்காரங்கிற முறையிலையும் அந்த ஊருக்கு சென்று, வடகாட்டுக்கு சென்று 2 தரப்பில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்தேன். இங்கே இருக்கிற முக்கியஸ்தரை எல்லாம் சந்தித்தேன், பார்வையிட்டேன் பகுதிகளை. அதுக்கு முன்னாலே மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த ஏறக்குறைய 21 பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அதில் 6 பேர் பெண்கள். அவர்களை சந்தித்தேன். எல்லாரும் இப்போது அவர்களோட உடல்நிலை தேடி நடைமுறையில் இருக்கிறார்கள். இன்னும் யாரும் சீரியஸான கட்டத்தில் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சிகிச்சைகள் நடைபெற்று நன்றாக இருக்கிறார்கள். அது அந்த ஒரு 6 பேர். அது தவிர இன்னொரு 3 பேர் இன்னொரு அறையில் இருந்தாங்க. 9 பேர் ஆச்சு. இன்னொரு 12 பேர் அவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டு கைது செய்யப்பட்டதாக
அவர்கள் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டவர்களாக அவர்களை எல்லாம் தனியே வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த 2 பகுதியை சார்ந்தவர்களும் ஒரு பகுதியை சார்ந்த 7 பேர், இன்னொரு பகுதியை சார்ந்த 5 பேர், ஆக இளைஞர் 12 பேரை தனித்தனியாக வச்சு அவர்களும் சிகிச்சை அவர்களுக்கும் கொடுத்துருக்கிறார்கள். அங்கே மொத்தத்தில் 21 பேர் உடல்நலத்தினால இருக்காங்க. அங்கே டீனு, ஆர்எம்ஓ மற்ற எல்லா டாக்டர்ஸும் வந்தாங்க. அவனையும் அழைச்சிட்டு போய் எல்லாரையும் பார்த்தேன். ஸோ நல்ல முறையில் சிகிச்சை தொடர்ந்து கொடுக்கணும்னு கேட்டேங்க. யாரும் விருப்பப்பட்டு போகணுன்னா அவங்களுக்கு அனுமதிங்க, இருந்து வைத்தியம் பார்க்கணுன்னு கேட்டாங்கன்னா வச்சு பாருங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வந்துடுங்க. அந்த ரிமாண்ட் செய்யப்பட்ட அந்த அக்யூஸ்டாக அவர்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சு போலீஸ் கேஸ் போட்டிருக்க 12 பேரையும் பார்க்கணுன்னு கேட்டேன். அவர்கள் வந்து தனியாக நாங்கள் வச்சுருக்கோம், அதுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை என்று அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் தெரிவித்தார்கள். காவல்துறையுடைய கட்டுப்பாட்டை மீறி அங்கே கொண்டு உள்ளே செல்லவும் நான் விரும்பவில்லை. அதனால் அவர்களையும் உள்ளே இருக்கவங்களையும் டாக்டர்ஸ் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஊருக்கு போய் 2 தரப்பு மக்களையும் பார்த்துட்டு இதில் வந்து நான் ஏற்கனவே காவல்துறை அதிகாரி, எஸ்பி, டிஐஜி எல்லாம் பார்த்துருக்காங்க. 2 மந்திரியும் போய் பார்த்துருக்காங்க. லோக்கல்லையே அந்த தொகுதியிலே மந்திரி அமைச்சர் இருக்கார், இன்னொரு மாவட்ட மந்திரி 2 மந்திரி இருக்காங்க. புதுக்கோட்டையில் 2 பேரும் போயிருக்காங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் போயிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செய்தி பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், ஊடகங்கள்லாம் வந்து முதலமைச்சர் வரைக்கும் அரசு மட்டத்தில் எல்லா நிலையிலையும் அது தெரிஞ்ச ஒரு செய்தி ஆகிடுது. அதனால் சட்டம் கண்டிப்பாக தன்னுடைய கடமையை செய்யும். அதனால் எல்லாரும் அவர்களுக்கு நியாயம், நீதி வழங்கப்படும். அதனால் மேற்கொண்டு வன்முறை எதுவும் இல்லாமல் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு அவங்க 2 தரப்பினரையும் வேண்டுகோள் அவங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வந்தேன். இப்போ ஒன்றும் டென்ஷன் இல்லை, எல்லாம் காவல்துறையெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து அங்கே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்குது. ஒன்றும் டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அதை ஒட்டி 1-2 வேண்டுகோள் அங்கே போய் பார்த்ததன் அடிப்படையில் அங்கே ஒரு சாராய கடை அங்கே ஒன்று இருக்குது, ஒரு காந்தி கடை ஒன்று இருக்குது. அது பின்னாடி அதை ஒட்டி அது என்ன பாரம் அதில் அது எல்லாம் இருக்குது. அது அந்த திருவள்ளுவர் அந்த குடியிருப்பு தான் அங்கே, அது ஒரு பகுதியில் அதை ஒட்டின மாதிரி இருக்குது. அது அந்த கடை மக்கள் வாழ்கிற பகுதிக்கு அருகில் இருக்குது, தள்ளி போடணுங்க அப்படிங்கிறது அவருடைய வேண்டுகோளாக இருந்தது. நம்மளால் வற்புறுத்திக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு வந்த பிறகு நான் கலெக்டருக்கும் ஃபோன் பண்ணி அதை ஒரு தாசில்தாரோ ஆடுவோ அனுப்பி அதை சர்வே பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட முடியுமான்னு பாருங்கன்னு கலெக்டர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அது அவர் சொன்ன வேண்டுகோளில் ஒன்று. சாராய கடையை தள்ளி போகிறதுனால 2 தரப்புலையும் சரி அல்லது ஒட்டுமொத்த எல்லாருக்கும் சரி அதனால் கெடுதல் ஒன்றும் வரப்போகிறதில்ல. குடிக்கிறவங்க இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் போய் குடிக்க தான் போகிறாங்க. அதனால் கடை வாழான்னு அவங்க சொல்லலை, அந்த இருக்கிற இடத்துல தள்ளி வைங்கன்னு தான் கேட்குறாங்க. அது பெரிய ரிக்வஸ்ட் இல்லை. நான் கலெக்டர் சொன்னேன், கலெக்டரும் போய் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதான்ட்டு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. 2வது, இந்த கைது செய்யப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற 12 பேர் தவிர இன்னொரு 7-10 பேரும் கைது செய்யப்பட்டதாக ஊருக்குள்ளே போகும்போது சொன்னாங்க. என்னுடைய வேண்டுகோள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு இதில் வந்து கைதுகள் தேவையில்லை 2 பக்கத்துலையும். ஏன்னா இப்போ ஒன்றும் டென்ஷன் இல்லை, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது ஒரு முதல்ல ஆரம்பம் ஒரு சின்ன சண்டையாக ஒரு இடத்துல ஆரம்பித்து அது அப்படி தொடர்ந்து இருக்கிறது. அது மேலும் மேலும் அதை பரிசுப்படுத்துகிற விதத்தில் மேற்கொண்டு 2 சைடில் எங்கிட்ட அரெஸ்ட்டு அங்கிட்ட அரெஸ்ட்டுன்னு பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. மேற்கொண்டு கைதுகள் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு கருத்து வந்து இந்த கைது செய்யப்பட்டவர்களில் 2 தரப்பில் எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே யாராவது பள்ளி மாணவர்கள், படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அரசு வேலைகளில் இருப்பவங்க, அப்படி யாராவது இருந்தால் அவங்க அங்கே இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க வந்து இந்த அடிக்கடி பிரச்சனையில் சம்மந்தப்படாமல் அங்கே நின்னவங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க நின்னவங்க, அப்படி அந்த முறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1-2 பேர் யாராவது இருந்தால் அதை வந்து காவல்துறை அதிகாரிகள் அதை ஆய்வு பண்ணி மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலில் போனால் எதிர்காலம் பாதிக்கப்படும். இது மாதிரி வேலையில் அரசு வேலைகள் இருந்தால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கிற விதத்தில் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். போகிறதுக்கு முன்னால் நான் எஸ்பிட்டெலாம் பேசிட்டு தான் போனேன். டிஐஜி, எஸ்பி மற்றும் கலெக்டர் இவங்களுக்கும் அங்கே போனேன். மற்ற அங்கே என்னென்னா அங்கே சின்ன ஒரு கோயில் பிரச்சனை, ஒரு விளையாட்டு திடல் பிரச்சனை, அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், இதை ஒட்டிய வழக்குகள், இது மாதிரி இருக்குது. இது வந்து
நேற்றைய பிரச்சனை இல்லை, 5 வருஷம் 10 வருஷமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அங்கே வந்து பீஸ் கமிட்டியோ அல்லது அதிகாரிகள் மட்டத்திலேயோ எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அளவில் அதிகாரிகளை கூட்டி வச்சு பேசி பெர்மனண்ட்டாக இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை முடிவு கொண்டு வர, தீர்வு கொண்டு வர சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக அங்கே பார்த்துட்டு வந்ததனுடைய அடிப்படையில் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதான். சரி, இது வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து பிரச்சனையோ, ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையோ, ஒரு மாநில அளவிலான பிரச்சனையோ கூட கிடையாது. 2 நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இல்லை ஏனோ தானா என்று எல்லாம் கருத்துக்கள் சொல்ல முடியாது. இது ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில், டிஃபென்ஸ் மினிஸ்டர் லெவலில், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ஹோம் மினிஸ்டர், அப்புறம் முப்படை தளபதிகள், அதுக்கான அட்வைசர்ஸு, இந்த மாதிரி எல்லாம் கூடி தான் ஒரு நடவடிக்கைக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து பல்காமல் தாங்கியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் அமைதியாக இருக்கிற மக்கள் போய் சுற்றுப்பயணம் போகிற பகுதியில் போய் ஒரு அநியாயமான தாக்குதல் நடந்தது. அதற்கு இந்திய அரசாங்கம் பதிலடி கொடுக்கணும், நம்ம இராணுவம் பதிலடி கொடுக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இந்திய மக்களிடத்தில் இருந்தது. அதற்கான நேரம், எந்த நேரத்தில் அதை பண்ணணுங்கிறத அரசாங்கம் சீரிய முறையில் யோசித்து அதுக்கான நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறது. அது 10 நாள் ஆகிடுச்சா, 12 நாள் ஆகிடுச்சா, ஒரு வாரத்தில் பண்ணாங்களாங்கிறது பிரச்சனை இல்லை. உரிய நேரத்தில் உரிய பாடம் புகட்டப்பட வேண்டும். அது வந்து முறையாக இருக்கணும். அவசரப்பட்டு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அது. அதனால் மத்திய அரசு எடுத்திருக்க நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கை பாராட்டுக்குரியது. மேற்கொண்டு வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளோ தாக்குதலோ அல்லது பாகிஸ்தான் அரசு சார்பில் இராணுவத்தின் சார்பில் தாக்குதலோ நடந்தால் இந்தியா வந்து ஒரு வலுவான இராணுவ பலத்தோடு இருக்கக்கூடிய நாடு. இந்தியா வந்து ஒரு சாதாரணமான நாடு அல்ல, ஒரு வல்லரசு நாடுக்குரிய வலிமையோடு இந்தியா திகழ்கிறது. இந்தியாவை ஒன்றும் அவ்வளோ எளிதில் சீண்டி பார்க்கவோ இந்தியாவை பாதிக்கிற விதத்திலே பாகிஸ்தான் செயல்படவோ முடியாது. இப்போவே பாகிஸ்தான் பயந்து அலறி கொண்டு தான் இருக்கிறது. இந்த நம்முடைய திருப்பி தாக்கிய தாக்குதலை அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறி கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள்லாம் வருது. அதனால் அவ்வளவு எளிதிலே பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே வந்து திருப்பி தாக்குதல் நடத்த முடியாது. அப்படி ஏதாவது முயன்றால் தக்க பதிலடி கொடுக்க இந்திய இராணுவம், இந்திய அரசு எப்போதும் தயாராக இருப்பதாகத்தான் எல்லோரும் சம்பந்தப்பட்ட பெருமக்கள், மேலே இருக்கிற தலைவர்கள், அரசு சார்பிலே சொல்கிறார்கள். மக்களும் அது இந்தியா வந்து தாக்குப்பிடிக்கக்கூடிய சக்தியோடு இந்தியா இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோடு தான் மக்களும் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த 4 ஆண்டிலே நடக்காத 1-2 பிரச்சனைகளை நீங்கள் சொன்னீர்கள். இந்த 4 ஆண்டிலே நடந்திருக்க பணிகளை நான் நிறையா பட்டியல் போட முடியும். இல்லை இது இது இல்லை சரி, இது உங்களுடைய கேள்வி, இதுக்கு என்னுடைய பதில். 4 வருஷமா 1-2 காரியங்கள் வாக்குறுதி, தேர்தல் நேரத்தை கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாத்தையும் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் 100க்கு 100% நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லலை. அவரும் பெரும்பான்மை நிறைவேற்றிட்டான், 90% 95% சொல்லி பெரும்பான்மை பண்ணிட்டு தான் சொல்கிறார். அதில் விட்டு போன அந்த சிறுபான்மை சிறிய அளவிலான விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க. சிறிய விஷயங்கள்னால் அது ஸ்மால் மேட்டர்ஸ் இல்லை, ஸ்மால் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போர்ஷன் நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம மெஜாரிட்டி போர்ஷனை வந்து அரசு செய்துட்டதை அரசாங்கத்தின் சார்பில் பத்திரிகைகளில் பக்கமாக பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து இதெல்லாம் சாதிச்சிருக்கோம், 4 ஆண்டு சாதனைகள்னு அவங்க அதில் பொய் சொல்லலை. எதுவுமே செய்யாத எதுவுமே செய்ததாக சொல்லலை. எல்லாம் செய்தது தான் விளம்பரங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக விளம்பரம் செய்திருக்கிறார்கள். அரசில் நிறைய குறைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரும்பான்மையான நன்மைகள் மக்களுக்கு கொடுத்த பெரும்பான்மையான வாக்குறுதியை நிறைவேற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய எண்ணமாகும். ஒரு தோழமை கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையிலேயும், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் என்கிற முறையிலேயும் என்னுடைய இந்த 4 ஆண்டு கால சாதனைக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இன்னும் ஓராண்டில் செய்யாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி விட்டு போன அந்த காரியங்களையும் அரசு இந்த ஆண்டிலே செய்ய வேண்டும் என்று நானும் உங்களோடு சேர்ந்து வற்புறுத்துகிறேன். சட்டம் ஒழுங்கு நீங்கள் சொன்ன மாதிரி அங்கங்கே நடைபெற்றிருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை அவர் எல்லாம் அது வந்து வீடியோ ஆதாரத்தோட துப்பு தொலைக்கு கண்டுபிடிக்கிற விஷயம் அதில் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வெளியே பத்திரிகையில், ஊடகங்களில், தொலைக்காட்சியில் வந்த செய்திகளை தான் சிலவற்றை ஒரு தொகுத்து சொல்லியிருக்காரு.
அது எல்லா அரசாங்கங்களையும் இப்போ அவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது இது மாதிரி அங்கங்கே சில கற்பழிப்பு சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லாரும் யார் முதலமைச்சராக இருக்கிற எல்லா காலத்திலையும் காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ இன்றைய ஆட்சி வரைக்கும் எல்லா ஆட்சியிலையும் வெள்ளக்காரன் காலத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாம் அங்கங்கே இருக்குது. அதுக்காக அதை நியாயப்படுத்த முடியாது. இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அவர் எதிர்க்கட்சி தலைவங்கிற முறையில் இன்னும் ஒரு 7 மாதம் 8 மாதத்தில் 5வது மாதம் ஆகிடுச்சு. 7 மாதம் கழிச்சா ஜனவரியில் கோட் ஆஃப் கான்டாக்டு, பிப்ரவரியில் வந்து தேர்தல் அறிவிப்பு, மார்ச்சில் ஆக்சுவல் எலெக்ஷன், ஏப்ரலில் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ண தான் செய்வார். அது அவருடைய கடமை. அது எப்படி அரசை பாராட்டிட்டு அப்புறம் எப்படி அவர் எப்படி எலெக்ஷனுக்கு போவார்? அதனால் எதிர்க்கட்சி தலைவர் முறையில் அவருக்கு உரிய அவருடைய கடமையை விமர்சனம் செய்வதை அவர் கடமையாக கொண்டுக்கிறார். அதை செய்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு தக்க பதிலை அரசின் சார்பில் அமைச்சர்கள், அதிகாரிகள் சார்பில், முதலமைச்சர் சார்பிலையும் அமைச்சர் சார்பிலையும் அரசின் சார்பிலையும் இப்போ 4 ஆண்டு நான் சொன்ன மாதிரி நிறைவை போட்டுக்கிற விதத்தில் ஃபுல் பேஜ் விளம்பரங்கள் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. டிவியில் வந்திருக்கு, விளம்பரம் வந்திருக்கு. அதில் எதுவும் பொய்யா எதுவும் வரல. நடந்த சாதனைகளை தான் அவங்களும் சொல்லி தந்து செய்துக்கிறாங்க. இது முதலமைச்சர் அவர்களுடைய ப்ரோராகேட்டிவ். ஒரு அமைச்சரவையில் யாரை சேர்க்கணும், யாரை நீக்கணும், யாருக்கு என்ன இலாக்கா கொடுக்கணும், எப்போ என்ன இலாக்கா கொடுக்கணும், எப்போ எதை மாற்றணும், இதெல்லாம் ஒரு முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமையாக திமுக முதலமைச்சர் அல்லது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமர் அதே மாதிரி பிரதமருக்கும் சரி சில நேரத்தில் அமைச்சர்களை மாற்றுறாங்க, சில நேரத்தில் இலாக்கா மாற்றுறாங்க. இதெல்லாம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமரோ முதலமைச்சர் இருக்கக்கூடிய ப்ரோராகேட் தனிப்பட்ட அது உரிமையாகும். அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. தனிப்பட்ட உரிமை சம்மந்தப்பட்ட துறை வந்து துறையினர் அவர் ஈடியில் வந்து நம்ம எல்லா பல்வேறு இடங்கள்ல ஈடி பல்வேறு ஆவணங்கள் முறைகேடாக நடந்ததெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை ஒரு சீனியர் மினிஸ்டரை வந்து அமலாக்கத்துறையோட விசாரணை இறுக்கிட்டு வர சூழ்நிலை சீனியர் மினிஸ்டர் வந்து பதவி துறை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுதான் கேள்விகள். இல்லை, இது வந்து சம்பந்தப்பட்ட துறை வந்து அமலாக்கத்துறையால் அது தனி. அமலாக்கத்துறையின் சார்பில் அங்கே விசாரணை நடக்கிறதோ பிரச்சனைகளோ இது வந்து இது ஒரு வகையான நடவடிக்கை. தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற சகாக்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்றுவது என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமையாகும். ஸோ அது ஒரு இதையும் லிங்க் பண்ண வேண்டியதில்லை. எந்த நீர்வளமாக இருந்தாலும் சரி, நிலவளமாக இருந்தாலும் சரி, என்ன வளத்தில் இருக்கிற மந்திரியாக இருந்தாலும் சரி, அதை வச்சுக்கிறதோ மாற்றிக்கிறதோ முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமையாகும். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது, சட்டப்படியும் கேள்வி கேட்க முடியாது, சரியும் அல்ல. இது மாதிரி இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில் இலாக்காக்கள் மாற்றங்கிறது பல முறை பலருக்கும் நடந்திருக்கிறது. இது ஒன்றும் புதுமை கிடையாது. இலாக்கா மாற்றுங்கிறது ஒரு புதிய விஷயம் கிடையாது. ப்ரோராகேட்டிவ் தனிப்பட்ட முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமையாகும். அது அதில் வந்து தலையிட்டு இன்னொரு கட்சியின் சார்பிலையோ தலைவர்கள் சார்பிலையோ கருத்துக்கள் சொல்றது நியாயம் இல்லாது. இப்ப இருக்கிற பெரிய முனை 2 முனை தான். ஒன்று காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி ஒரு முனை, இன்னொன்று அதிமுக பிஜேபி இவங்களெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிற 2வது எதிர்முறை கூட்டணி. இதில் எங்களுடைய கூட்டணி ஏற்கனவே வெற்றியை நிரூபித்த கூட்டணி. நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி இதெல்லாம் நிரூபித்த ஒன்றாக இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் செட்டிலான ஒரு கூட்டணி. இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா யாராவது வரலாமே தவிர, இப்போ புதுசாக அந்த தேர்தலில் சேரப்போகிற கமலஹாசன் வரைக்கும் வந்த பிறகு இன்னும் 1-2 ஏதாவது வந்தாலும் வரலாம். இப்படி இருக்கிற நிலையில் இருக்கிற கூட்டணியாக, வலுவான கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணி அதிமுக தலைமையில் ஒன்று இப்போ தான் சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் பிஜேபி செட்டில் ஆகிருக்கு. இன்னும் வேறு ஏதாவது வருமா வராதா அது நமக்கு தெரியாது. அதில் விஜய் என்ன செய்வார், சீமான் என்ன செய்வார், இதெல்லாம் இன்னும் ஒரு ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி 7-8 மாதம் இருக்குது. ஜனவரியில் கூட டிசைட் பண்ணலாம். இப்போ விஜயகாந்த் கட்சியின் சார்பில் அவங்கெல்லாம் கூட ஜனவரியில் தான் மாநாடே போட்டிருக்காங்க, ஜனவரியில் தான் அறிவிப்போன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி இருக்கிற கட்சிகள்லாம் யார் கூட்டணி, எந்த கூட்டணியில் சேருவாங்க, என்ன பண்ணுவாங்கிறதுக்கெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய ஜோசியம் தெரியாது எனக்கு. அதனால் நான் ஒரு ஜோசியரும் கிடையாது.
அது அந்தந்த கட்சி சார்பில் இன்னும் 7-8 மாதத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது. அதை பொறுத்து அந்த இப்போ ஜனவரியில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட்டணிலாம் செட்டில் ஆன பிறகு அப்போ இன்னொரு கேள்வி என்ன பார்ப்பீங்க, அப்போ கேட்பீங்க, அப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதே தான். இப்போ நாங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கோம், இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ நேமாக சொல்லக்கூடிய நிலையில தான் இதுவரை நடந்த. ஆனால் அது இப்போ விஜய் வந்து ஒரு பிரபல்யமான நடிகர், எல்லாம் கரெக்ட் தான். போகிற இடங்கள் எல்லாம் கூட்டம் வருது, எல்லாம் கரெக்ட் தான். கோயம்புத்தூர் போனார், கூட்டம் வருது. மதுரை ஏர்போர்ட்டுக்கு போனார், கூட்டம் வருது, எல்லாம் கரெக்டு தான். இது மாதிரி சினிமாவில் இருக்கிற தலைவர்கள் விஜயகாந்த் ஆரம்பிக்கிற போது, கட்சி ஆரம்பிக்கிற போது நிறையா கூட்டங்கள்லாம் அவருக்கு விஜயகாந்துக்கு வந்தது. இதை விட பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் இதை விட பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கு. எம்ஜிஆர் படிக்கிற எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு திண்டுக்கலுக்கு ட்ரெயினில் போகிற போது அந்த ட்ரெயின் 1 மணி நேரத்தில் போக வேண்டிய ட்ரெயின் 10 மணி நேரம் கழித்து போச்சுன்னு சொன்னாங்க. மதுரையில் திருச்சியிலேருந்து போகும்போது அவர் கூட என்னங்க 10 மணி நேரம் அங்கங்கே நிறுத்தி மக்கள் 10 மணி நேரம் ஆகிடுச்சான். அவரே தலைவர் வந்து இல்லை வாங்க இறங்கி காரில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரயில்வே அதிகாரி சார்பில் வந்து அவர் ரிக்வஸ்ட் பண்ணி, இல்லைங்க நீங்கள் பாட்டு காரில் போயிட்டீங்கன்னா ட்ரெயினை கொளுத்திடுவாங்க மக்கள், எங்கே காணோம் ஆளை ஏழை இறக்கி விட்டுருந்தீங்கன்னு போட்டுருவாங்க, தயவுசெய்து ட்ரெயின்லேயே வாங்க, கொஞ்சம் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு அவர் ட்ரெயின்லேயே வச்சு 10 மணி நேரம் கழித்து போனதாக பல லட்சம் மக்கள் கூடி இருந்ததாகலாம் நாட்டில் வரலாறுகள்லாம் உண்டு. அதனால் கூட்டம் வருங்கிறது ஒன்று. அவரோட தலைவரோட எம்ஜிஆர் பிரச்சனையோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது, வேறு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் வரலாற்று நடந்திருக்கு. இவர் ஒரு முக்கிய நடிகருங்கிற முறையில் அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளர் இருக்குது, கூட்டம் வருது, அதெல்லாம் நான் மறுக்கலை, இல்லைன்னு சொல்லலை. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் விரிவாக கீழே இறங்கலை மக்கள்கிட்ட போல. 2-3 தான் வெளியே வந்து காட்சி அளிச்சிருக்காரு. இன்னும் அந்த ஒரு 7 மாதத்துல அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, மக்களை நோக்கி எப்படி போகிறாரு, மக்கள்கிட்ட எப்படி போய் கலக்கிறாரு, அப்புறம் தேர்தல் நேரத்தில் தனியாக நிற்கிறாரா, கூட்டணி அமைக்கிறாரா, இதெல்லாம் பொறுத்து தான் அவருடைய எதிர்காலமோ கட்சியுடைய எதிர்காலத்தையே பற்றி எல்லாம் கணிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நீங்களும் கூட அப்போ தான் கணிக்க முடியுமே தவிர இப்போவே உட்காந்து அந்த அரசியல் கட்சியுடைய எதிர்காலத்தையோ ஒரு நடிகருங்கிறதுனால அவருக்கு அங்கங்கே கூட்டம் வருங்கிறத வச்சு அவர் தலைவிதியோ நிர்ணயம்லாம் பண்ண முடியாது. எம்ஜிஆர் வேறு மாற்றத்தை அந்த 2026 நாங்கள் வந்து காட்டுவோம்னு சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிற யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் சொல்லாமலாம் கட்சி ஆரம்பிக்க முடியாது. யார் அவர் வந்து ஒரு முன்மாதிரி. அவர் யார் கட்சி ஆரம்பித்தாலும் இன்றைக்கி புரட்சி எம்ஜிஆரை பற்றியோ அல்லது நேர்மையான ஒரு ஆட்சின்னா பிறந்த காமராஜரை பற்றியோ, ஒரு அறிவுள்ள ஆட்சின்னா ராஜாஜியை பற்றியோ, ஒரு சிறப்பான மக்கள் நல ஆட்சினா கலைஞரை பற்றியோ, இன்னும் சில நன்மை ஜெயலலிதா காலத்தில் கூட சில நன்மை நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அவங்க காலத்தில் அந்தந்த தலைவர்கள் இப்போ எம்ஜிஆர் அவர் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றினார். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நடந்ததில் வந்து ஒப்பிட்டு எதிர்காலத்தில் சொல்ல தான் செய்வாங்க. அதனால் எம்ஜிஆரை ஒப்பிடுறது, காமராஜரை ஒப்பிடுறது, எல்லாரும் அவர் படங்களை போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது இப்போ கட்சியை இப்போ நீங்கள் ஆரம்பித்தோடனே, இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே சொல்கிறீங்க முதலமைச்சராக வருவாரா தானே கேள்வி கேட்குறீங்க. ஆட்சிக்கு வர முடியுமாங்கிறதான கேள்வி. கூட்டம் வரதை வச்சு கேட்குறீங்க. சீமான் என்ன சொல்கிறாரு, அவரும் முதலமைச்சராக வருவோன்னு தான் சொல்கிறாரு. என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நான் அதை செய்கிறேன் தானே அவரும் சொல்கிறாரு. அதே மாதிரி கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே, கட்சி நடத்துகிற எல்லாருமே ஆட்சிக்கு வரணும் அல்லது கூட்டணி இல்லாத ஒரு அமைச்சர்களில் வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறதோ சொல்கிறதோ சகஜமான வழக்கமான ஒன்று தான். அதனால் காங்கிரஸில் இருக்கிற சில தோழர்களோ தலைவர்களோ நாம் 67 வந்து காமராஜர் ஆட்சி போனதுக்கு பிறகு இது வரைக்கும் ஒரு தனியாக ஆட்சியோ கூட்டணியில் இடம்பெற்றோ காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தை பார்த்ததில்லை, தோழமை கட்சியாகவே தொடர்ந்து இருக்கிறோம், அதனால் ஒரு கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆசைப்படுறது வேற, யதார்த்தம் வேற. இந்த 7 மாதத்தில் ஆசைப்படுறதோ அப்படி ஒரு கருத்து சொல்கிறதோ அது அங்கங்குமாக யார் அதிகாரபூர்வமாக அறிவிப்புன்னா தலைமையிலேருந்து காங்கிரஸ் தலைமை நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொல்லலை, அல்லது மாநில தலைவரோ அல்லது எங்களை போன்ற முக்கிய தலைவர்களோ அதில் வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஒரு நிபந்தனையாகவோ அல்லது இப்படி தான் செய்ய போகிறோம் செய்வோன்னோ நாங்கள் யாருமே சொல்லலை. அது தொண்டர்கள் எங்காவது ஒருத்தர் போய் ஏதோ போஸ்ட் அடித்து வருங்கால துணை முதலமைச்சர்னு யாரோ ஒருத்தர் போஸ்ட்டு ஒரு ஆசைப்பட்டு விட்டு அடிச்சு விட்டுருக்காரு, அல்லது பேசும்போது இல்லைங்க ரொம்ப நாளாக எதிர்கட்சி வரிசையிலே இருக்கும், கூட்டணி மந்திரத்தில் வந்தால் நல்லா இருக்கும்னு 2 பேர் சொல்கிறதோ அது ஒன்றும் ஒரு பாவமான காரியமும் இல்லை.
பேசக்கூடாத கெட்ட வார்த்தையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த மாதிரி ஒரு நிபந்தனையோ கண்டிஷனோ காங்கிரஸ் சார்பில் போடவும் இல்லை. ஆசைப்படுறது வேறனே, இந்த சாத்தியப்படுமான்னு தான் கேட்குறோம். தமிழ்நாட்டில் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் அது சாத்தியப்படாத சூழல்ல கேட்குறோம். யாராவது ஒரு சில பேர் அது மாதிரி ஆசைப்படுறோம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது சாத்தியப்படும்னு யாரும் சொல்லலை. நாங்கள் சாத்தியப்படும்னு யாரும் சொல்லலை. சாத்தியப்பட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறதான் சொல்றாங்களே தவிர இது சாத்தியப்படும் அல்லது சாத்தியப்பட வேண்டும் அப்படின்னு நிபந்தனை ஒண்ணு வைக்கிறது. ஏன் கருத்து, நாங்க போனதுல 25 சீட் வாங்கி தான் நின்று இருக்கோம். இந்த தடவை கூட்டணி கட்சிகள் அதே கூட்டணி தான் இருக்குது. இருக்கிறது 234. நாங்க என்ன காங்கிரஸ் 100 சீட்டா நிற்க முடியும்? 100 சீட்டா நிற்க முடியும்? எல்லா கட்சிகளும் கொடுத்தது போக ஏற்கனவே 25ல் நின்று இருக்கோம். ஏறக்குறைய இந்த தடவை தேர்தலில் வந்து நிற்கிற போது அந்த எண்ணிக்கை என்ன வருது, மற்ற என்னென்ன கட்சிகள்லாம் கூட்டணியில் வருதுங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்து ஒரு தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி வருமா, எங்கள் கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு குறைவு. அதான் யதார்த்தம். ஓப்பன் ட்ரூத் என்னென்னா அதான். திமுக அதிகமான எண்ணிக்கையில் தான் திமுக நிற்கும். திமுக தனித்து ஆட்சி அமைக்க தான் அவங்க விரும்புவாங்க. அது இயற்கை. ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணியில் பங்கு பண்ணீங்களே சொன்னீங்க. எடப்பாடி என்ன சொன்னார்? நீங்கள் மறுத்திருக்காருல, நான் வந்து பிஜேபிக்கு மந்திரி சபையில் பங்கு தருவேன் நான் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு போனது அமித்ஷா சொன்னாங்கிறதுக்காக அவர் ஒன்றும் விட்டுறலையே. அமித்ஷாவே சொல்லிட்டாரு நாங்கள் 5-6 மந்திரி தரேன் சொன்னார். தனியாக தான் போகிறேன்னு எடப்பாடியே சொல்லும் போது என்ன அப்புறம் திமுகவில் மட்டும் இல்லை நாங்கள் காங்கிரஸுக்கு 10 மந்திரி விட்டு போனோம் சொல்லுவாங்க. நாங்களும் தனியாக ஆட்சி தான் சொல்லுவாங்க. அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க, தனித்த ஆட்சியில் இருக்காங்க, தனித்து ஆசைப்பட தான் விரும்புவாங்க. அதுக்கு தான் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. சரி, ஜனநாயக நாட்டில் வந்து அதுவும் இந்தியாவில் கருத்து சுதந்திரத்தில் தான் இந்தியாவில் நம்ம இருக்கிற நம்முடைய அரசியல் சட்டத்திலேயே அது ஒரு சரத்து. என்ன எல்லாத்துக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை ஆகிறது ஒரு நமக்கு தரப்பட்டிருக்கிற அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை. அதனால கருத்து சுதந்திரம், கருத்து சொல்றது வந்து தவறு கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம். அதில் வந்து இப்போ திருமாவளவன் அவருடைய சில அபிப்பிராயங்களை சொல்றாரு. அவர் ஒன்றும் திமுகவுக்கு விரோதமான கருத்துக்களையோ கூட்டணிக்கு விரோதமான கருத்துக்களையோ அவர் ஒன்றும் சொல்லலையே. முதலமைச்சரை அட்டாக் பண்ணியோ அல்லது அரசாங்கத்தை அட்டாக் பண்ணியோ அல்லது கூட்டணியை அட்டாக் பண்ணியோ அவர் விமர்சனம் பண்ணலையே. ஒரே நிமிஷம், கட்சிகள் சார்பில் சில கோரிக்கைகள் யாராவது வச்சாங்கன்னா அந்த கோரிக்கைக்கு பதில் சொல்கிற போது அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருப்பார். அல்லது அரசாங்கத்தில் அவர் ஏதாவது குறைபாடு இருக்குன்னு கருதுகிற பட்சத்தில் இதை இப்படி செய்யணும், இதை நிவர்த்தி பண்ணணும் ஏதாவது சொல்லியிருப்பார். பட் அது வந்து ஜனநாயக நாட்டில் ஒரு குற்ற செயல்னு தவறுன்னு சொல்ல முடியாது. அதை எல்லாருக்கும், எல்லா கட்சி நடத்துகிறவங்களுக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே கொள்கையை பேசுறதுனா எல்லாம் ஒரே கட்சியாக இருக்க வேண்டியதான். அப்புறம் ஆளுக்கு ஒரு கட்சி தான் பேசுகிறேன்னா எல்லாம் ஒரே கட்சியாக தான் இருக்கணும். அவங்க கட்சியுடைய கொள்கைகளை சொல்றது 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் கூட்டணிங்கிறது கொள்கை உடன்பாடு இல்லை. கட்சி கூட்டணிகள் என்பது தேர்தல் வெற்றிக்காக அமைக்கப்படுகிற ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே தவிர இட்ஸ் நாட் ஐடியாலஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அவங்கவுங்க கொள்கை யாரும் இப்போ அண்ணா கூட்டணி அவங்க வந்து சுதந்திரா கட்சியில் வந்து ராஜாஜியும் அண்ணாவும் சேர்ந்து கூட்டணி போட்டாங்க. 2 பேரும் ஒரே கொள்கையா? இது வேற கொள்கை, இது வேற கொள்கை. 2 பேரும் எதிர்த்து இருந்த தலைவர். அந்த நேரத்தில் காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறதுக்காக ராஜாஜி எல்லாரும் சுதந்திரா கட்சி வச்சுருந்தார். திமுக மற்ற கட்சிகள்லாம் சிபிஎம் எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டாங்க. அதனால கூட்டணிங்கிறது எலக்டோரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் வின்னிங் த எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் வெற்றி பெறணும் அல்லது யாரை தோற்கடிக்கணும், அதுக்காக யார் ஜெயிக்கணுங்கிறதுக்காக போடப்படுற கூட்டணியை தவிர இந்த கொள்கைகள் எல்லாம் சேர்ந்து கொள்கை ரீதியாக போட்டு கொடுக்குற ஒப்பந்தம் கிடையாது. அதனால இது அதுக்குள்ளே இருக்கிற கட்சிகளில் கருத்துக்கள் சொல்கிற போது அதில் வந்து வித்தியாசமான கருத்துக்கள் வந்தால் ஜனநாயக ரீதியாக எல்லா தலைவர்களுக்கும் அது தெரியும். எதுக்காக இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னா எதுக்காக சொல்கிறேன்னு மற்ற தலைவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ திருமாவளவன் கருத்து சொன்னால் எதுக்காக சொல்கிறாரு, என்ன சூழ்நிலையில் அந்த கருத்தை சொல்கிறாருங்கிறத முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினும் புரிஞ்சுக்குவார். நாங்களும் கூட்டணியாக இருக்க நாங்களும் புரிஞ்சுக்குவோம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரக்கூடிய காலங்கள் அந்த ஜோசியமும் எனக்கு என்னை பற்றின ஜோசியத்தையும் நான் வந்து பார்க்க முடியாது. அது எல்லாம் கடவுள் கையில் இருக்குது, கட்சி தலைவர் கையில் இருக்குது. அதனால் ஆனால் நான் எதிர்பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த 4,60,60,000 ஓட்டில் நான் வந்து எம்பியாக நின்று போன தடவை ஜெயித்தேன்.
எலெக்ஷனில் ரிட்டையர்ட் ஆக வேண்டிய சூழ்நிலையில் என்னுடைய கடவுள் கிருபையால் என்னுடைய உடல்நிலையோ அல்லது மற்ற பிரச்சனைகளோ இல்லை. நல்லா கடவுள் புண்ணியத்தில் திரகாத்திரமான உடல்நிலையோட நல்லா பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில் ஓடி ஆடி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன். 4,60,000 ஜெயித்தேன். நியாயமாக எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலை விடுபட்டு போச்சு. அதனால் ராஜ்யசபா எங்காவது வாய்ப்பு வந்து கட்சி கொடுக்குமே ஆனால் கடவுள் கொடுப்பாரு ஆனால் சந்தோஷப்படுவேன். மக்களுக்கு மேலும் தொடர்ந்து தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன். அது கிடைக்கலாங்கிறது நான் சொன்ன மாதிரி கட்சி தலைவர் கடவுள் கையில் விட்டுட்டு என் பணி நாட்டுக்கு உழைப்பது என்று என் பணி தொடரும்.